மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை வருவதற்கு காரணம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் இருக்கும் பொழுது, கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் நான் அவரை கனப்படுத்தாமல் இருக்கும் பொழுது தேவன் இவ்விதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய வருமானத்தில் 10% முழுமையாக செலுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பட்சிக்கிறவனை கடிந்து கொள்வேன். உன்னுடைய நிலத்தின் பயிர்களை கெடுக்கிறவனை நான் கடிந்து கொள்வேன். உனக்கு ஒரு குறையும் வராமல் இருப்பேன். அப்படின்னா நான் இந்த 10% தேவனுக்கு செலுத்தாமல் இருந்தால் என்னுடைய வருமானத்தை சத்துரு பட்சிக்க தேவன் அனுமதிப்பார். கொள்ளையிடுகிறவன், பட்சிக்கிறவன் என்னுடைய வருமானத்தை கொள்ளை கொண்டு போய் என்னுடைய வாழ்வில் அந்த பஞ்சத்தை, ஏழ்மையை, வறுமையை, வேலையில்லா திண்டாட்டத்தை நானே என் பேரில் வர்ஷித்துக் கொள்வேன். இது தேவனுடைய சத்தியம். இதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.